கலரிங் காம்படிஷன். இன்னைக்கு சண்டே. அம்மா கட்டு சிங்கியோட ரூம் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. கட்டு சிங்கி ஹால்ல உட்கார்ந்து அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்டிங்கா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஓஃபோ, இந்த கட்டு சிங்கி அவங்களோட ஸ்டடி டேபிள கிளீனே பண்ண மாட்டாங்க. எவ்வளவு டஸ்ட் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அவங்க மம்மி டேபிள கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்களோட புது கலரிங் புக்க அவங்க பாக்குறாங்க. அட கட்டு சிங்கி, சீக்கிரமா இங்க வாங்க. மம்மி கூப்பிட்ட உடனே பசங்க ஓடி வராங்க. ஆமா, என்னாச்சு? எதுக்காக மம்மி எங்களை கூப்பிட்டீங்க? டிவில வேற எங்களோட ஃபேவரட் ஷோ வந்துட்டு இருந்தது. போதும் பசங்களாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. காலையில இருந்து டிவி பாக்குறத விட வேற என்ன பண்றீங்க? வேற வேலையே இல்ல. சண்டேனா வேற ஏதோ பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனா மம்மி, வேற என்னதான் மம்மி பண்றது? மம்மி, எங்களுக்கு வேற போர் அடிக்குது. அடாமா பசங்களா, நான் எதுக்காக உங்க ரெண்டு பேரும் இப்ப இங்க கூப்பிட்டேனா, இங்க பாருங்க, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு இந்த ஒரு கலரிங் புக். சிங்கி, இப்ப பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ் லான்ச் ஆயிடுச்சு தெரியுமா? வாவ், நான் கூட விளையாட நினைக்கிறேன் இப்பவே. சீக்கிரமா பிளே ஸ்டோருக்கு போங்க, பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ டவுன்லோட் பண்ணுங்க. நான் கூட இப்பவே டவுன்லோட் பண்ண போறேன். நீங்க கூட சீக்கிரமா டவுன்லோட் பண்ணிடுங்க. ரொம்பவே ஃபன்னா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். கட்டு சிங்கி அந்த கலரிங் புக்ஸ பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. அடா அம்மா, இந்த கலரிங் புக் வந்து பழையது, ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. ஆமா மம்மி, இத நாங்க யூஸ் பண்ணாமையே வச்சிருக்கோம். எப்படி வாங்கணுமோ அப்படியே இருக்கு. அப்படியா? சரி, அப்ப இந்தாங்க. அட்லீஸ்ட் இந்த வேலைய பண்ணீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் ப்ரொடக்டிவான வேலை பண்ண மாதிரி இருக்கும். டிவி பாக்குறத விட இது நல்ல விஷயம் தான். சரி மம்மி. அப்பதான் சடனா யாரோ வீட்டு பெல் அடிக்கிறாங்க. அதுக்குள்ள ரெண்டு பேரும் எக்ஸைட்டடா ஓடி போய் பாக்குறாங்க. அங்க வந்திருக்கிறது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஹரி, குட்டி மற்றும் பண்டி. கட்டு சிங்கி, எங்களுக்கு வீட்ல போர் அடிச்சிட்டு இருந்தது. அதனாலதான் உங்க கூட விளையாடலாமான்னு வந்தோம். அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். நண்பர்களே, நீங்க சரியான நேரத்துக்கு தான் சரியா யோசிச்சு வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது. வாவ், கலரிங் புக்ஸ். வாவ், கலரிங் புக்ஸ். ஆமா நண்பர்களே, நீங்க எல்லாரும் உள்ள வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. அப்புறம் எல்லாருமே லிவிங் ரூம் மேட்ல உட்கார்ந்துடுறாங்க. இப்ப நாம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாரும் இப்ப கலரிங் காம்படிஷன் நடத்தலாம். அப்படின்னா இந்த புக்ல இருக்க பேப்பர்ஸ் நம்ம செப்பரேட்டா கூட எடுக்கலாம். நம்ம எல்லாரும் கலர் பண்ண பிறகு யாருது நல்லா இருக்கோ அவங்க தான் வின்னர். ஓ வாவ், இது நிஜமா சூப்பர் ஐடியா கட்டு. ஆனா எங்களுக்குலாம் கலர் எதுவும் இல்லையா? அட கவலைப்படாத பண்டி, இதோ நான் இப்பவே வரேன் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா உள்ள போறா. அதுக்கப்புறம் பெரிய டப்பால நிறைய கலர் பென்சில்ஸ் இருக்கும். அத அவ கொண்டு வந்து எல்லார் நடுவுலயும் அத வைக்கிறா. இங்க பாருங்க பசங்களா, என்கிட்ட நிறைய கலர் பென்சில்ஸ் இருக்கு. நான் 1 2 3 என்றதுக்குள்ள எடுத்துக்கோங்க. அப்ப யார் யார்கிட்ட எந்த கலர்ஸ் இருக்கோ அத வச்சுதான் நம்ம கலர் பண்ணணும். அப்படி பண்ணா நமக்கு இந்த ஒரு காம்படிஷன் இன்னுமே டஃபா இருக்க போகுது. கிரேட் ஐடியா சிங்கி. அதுக்கப்புறம் சிங்கி அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து சென்டர்ல வச்சு கவுண்ட் பண்றா. 1 2 3 கோ. பசங்க சீக்கிரமா அவங்களோட கலர்ஸ சீக்கிரம் சூஸ் பண்ணிக்கிறாங்க. கட்டு பார்த்தா எல்லாரை விட பிரைட்டான கலர்ஸ் சூஸ் பண்ணிருப்பான். இன்னொரு பக்கம் ஹரி பார்த்தா எல்லாரை விட டல் கலர்ஸ் எடுத்திருப்பான். அத பார்த்து அவன் ரொம்பவே கவலையா இருப்பான். என்ன இது? இங்க பாரு ஜிங்கி, என் கலர்ஸ்லாம் எவ்வளோ டல்லா இருக்குன்னு. இப்போ நான் என்ன பண்றது? நான் வேணா கலர்ஸ் மாத்திக்கவா? இல்ல, அது கண்டிப்பா சீட்டிங் தான். அட ஆமா ஹரி, ஆனா உன்கிட்ட இருக்க கலர்ஸ வச்சு நீ நிஜமா ரொம்ப அழகா கலரிங் பண்ணலாம். அப்புறம் பாருங்க, ஹரி, குட்டி மற்றும் பண்டி, உங்களுக்கு எந்த ஸ்கெட்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அத நான் எடுத்து உங்க எல்லாருக்கும் கொடுக்கறேன். இந்த புக்ல நிறைய டிஃப்ரெண்ட் பேஜஸ்லாம் இருக்குல்ல, இதுல நிறைய அழகான டிராயிங்ஸ்லாம் இருக்கு. நான் இந்த காரை பெயிண்ட் பண்ண போறேன். என் டார்க் கலர்ல இந்த காரு ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் எனக்கு இது வேணும். சரி, அப்படின்னா நான் பில்டிங்க கலர் பண்ண போறேன். அதுக்கப்புறம் சிங்கி அவங்களுக்கு தேவையான டிராயிங்ஸ் கொடுத்துடுறா. அவளுக்காக கூட அவ சோலார் சிஸ்டம சூஸ் பண்ணிருப்பா. அப்புறம் கட்டு அவனுக்காக ஒரு கார்ட்டூன் சூஸ் பண்ணிருப்பான். அவங்களுக்கு தேவையான எல்லா பேஜஸும் எல்லார்கிட்டயும் இப்ப இருக்கு. சரி, இப்ப நம்ம எல்லாருக்கும் 1 hour தான் டைம். எல்லாருமே இதுக்கப்புறம் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் யார் வின்னர்னு பார்க்கலாம். ஓகே ஜிங்கி. அப்புறம் எல்லாருமே கலர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.
கட்டு கிட்ட எல்லார விட பிரைட் கலர்ஸ் இருக்கும். ஆனா அவனால சரியாவே கலர் பண்ணவே முடியல. அவன அறியாமலே அந்த லைன்ஸ விட்டு அந்த கலர் வெளிய வந்துகிட்டு இருக்கும். ஓஃபோ, என்ன இத சரியா கலர் கூட பண்ண முடியல. இப்படி இருந்தா என்னோட கலரிங் பேஜ் ஃபுல்லா நாசமாயிடுமே அப்படின்னு சொல்ற நேரத்திலே அவங்க அம்மா ஸ்நாக்ஸ் கொண்டு வராங்க. அப்ப அவங்க அம்மா கட்டு சொல்றதை கேட்டுடுறாங்க. அப்புறம் சொல்றாங்க, கட்டு நீ ரொம்ப கடகடன்னு கலர் பண்ணிக்கிட்டு இருக்க, அதனாலதான் லைனை விட்டு கலர்ஸ் வெளிய வந்துட்டு இருக்கு. அங்க பாரு, வேறவங்க எல்லாரும் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு, எவ்வளவு அழகா பொறுமையா பண்றாங்க பாரு. அதனாலதான் அவங்க கலர்ஸ் யாருதுமே வெளிய வரல. அம்மா சொன்னது கேட்ட பிறகு அவன் எல்லாரோட கலர் பேப்பர்ஸும் பாக்குறான். எல்லாரும் ரொம்ப பொறுமையா கலர் பண்ணிட்டு இருந்தாங்க. அத அவன் பார்த்ததும் அவனும் புரிஞ்சுக்கிறான், அவனும் பொறுமையா கலர் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் அவன் அவங்க அம்மா கிட்ட சொல்றான், சரிங்க மம்மி, பாருங்க, இதுக்கு மேல நானும் ரொம்ப கவனமா கலர் பண்ண போறேன். நானும் இதுக்கு மேல கடகடன்னு பண்ண மாட்டேன். வெரி குட் கட்டு. பசங்களா, எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே ஆண்டி, ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மம்மி எல்லா பசங்களோட கலரிங் பேஜஸும் பாக்குறாங்க. அப்புறம் மெதுவா அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா எல்லாரோட கலரிங் பேஜஸும் முடிஞ்சிருக்கும். டைம் ஓவர். சரி வாங்க, எல்லாரும் நம்மளோட கலர் பேஜஸ அம்மா கிட்ட கொண்டு போய் காட்டலாம். அதுல எது நல்லா இருக்கோ அத பார்த்து அம்மா சூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்டா சொன்ன, இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் அவங்களோட கலர் பேப்பர்ஸ கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுக்கறாங்க. வாங்க வாங்க பசங்களா, என்ன ஆச்சு? மம்மி, இப்ப எங்களோட டிராயிங்ஸ் எல்லாமே பார்த்து எது நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அப்படியா, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி மம்மி எல்லாரோட கலரிங்ஸும் பாக்குறாங்க. சொல்றாங்க, அடடா, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கே. நிஜமாலே இதுல எது சூஸ் பண்றதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. நிஜமா பசங்களா, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஆண்டி, நீங்க ஒரே ஒருத்தர் தான் டிசைட் பண்ணி ஆகணும். நீங்க யார் செலக்ட் பண்றீங்களோ அவங்க ஒருத்தர் தான் வின்னர். ஆமா அம்மா, ஹரி சொன்னது கரெக்ட் தான். அப்படியா? சரி, அப்ப எது நல்லா இருக்குன்னு நான் சூஸ் பண்றேன். பசங்க எல்லாருமே நின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, யார் வின்னர்னு கேட்க. வின்னர் யாருன்னா ஹரி. ஹரியோட பேர் கேட்டதும் அவனாலே நம்ப முடியல. ஏன்னா அந்த டல் கலர்ஸ் வச்சு அவன் எப்படி இவ்வளவு அழகா கலர் பண்ணான்னு எல்லாரும் ஆச்சரியமா அத பாத்துட்டு இருப்பாங்க. என்ன, நான் வின்னரா? உண்மையாவா ஆண்டி? ஆமா ஹரி, நீ எல்லார விட டல் கலர்ஸ சூஸ் பண்ணா கூட நீ அழகா தெளிவா அதுக்கான கரெக்டான டிராயிங்க சூஸ் பண்ண. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஏத்த மாதிரி நீ கலரும் பண்ணிருக்க. பாரு, இது பார்க்க எவ்ளோ அழகா நீ கலர் பண்ணிருக்கேன்னு. அதனால இன்னைக்கான வின்னர் நீதான். மம்மி சொன்னதை கேட்ட உடனே ஹரி ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஓ, அப்படின்னா இப்ப நான் தான் வின்னரா? ஹே, கங்க்ராட்ஸ் ஹரி. காட்டு ஹரி, உன்னோட பெயிண்டிங் நானும் பார்க்கலாமா? எங்களுக்கும் காட்டு. இந்தாங்க நண்பர்களாம், பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஹரியோட கலரிங்க பாக்குறாங்க. எல்லாருக்கும் அது ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சண்டே ரொம்ப நல்லாவே போச்சு. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.